பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருப்பதா என்பதற்காகத்தான் தங்களை அழைத்தோம். மிகுந்த பணி சிரமங்களுக்கிடையே வந்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் கூறுவதற்கு ஐயா அவர்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு நீண்ட கரவொலியோடு நன்றி தெரிவிக்குமாறு கூறுகிறேன். என்றால் ஐயா போன்றவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், களப்பணியார்கள், செயலாற்றவர்கள். அவர் அமைதியாக செஞ்சது பணி பல பணிகள் இவருக்கு பல பெண்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலங்களில் 1,00,000 பெண்களுக்கு ஒரு 0.5% எந்த வங்கிட்டும் லோன் எதுவும் வாங்காமல் மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்போட பணி செய்திருக்காரு. அதற்காக ஐயா அவர்களை பாராட்டி அவருடைய அறிவுரையை ஏற்று நமது திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஐயா அவருடைய உதவ வேண்டும் என்று கோரி அடுத்து இந்த திட்டத்தை நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்த திருச்செங்கோடு குறிச்சி இன்ஜெக்ஷன்ஸ் பொறியாளர் ஐயா திரு செங்கோட்டூர் ஐயா அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ பெரிய சபையில் பேசுறது அப்படிங்கிறது ஒரு பயமாக தான் இருக்குது. முதல்ல வந்து இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் சார் அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ தண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் தண்ணியை பகிர்ந்து கொள்வது ஒரு விஷயம் யாருமே நமக்கு வந்து புரிதல்ல. பட் ஒரு விஷயம் என்னன்னா அதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்காதது ஒரு விஷயம். 2000 வருடங்களுக்கு முன்னாடி கரிகாலம் வந்து அணையை கட்டுறது உலகத்துக்கே அந்த அணையை கான்செப்ட் கொண்டு வந்ததே வந்து தமிழ் தான். அது எனக்கு தெரியாது, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி காவிரி வந்து நமக்கு 8 தூரத்தில் இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு வேகம் பிறக்கணும். அப்பதான் வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். நிறைய நான் டிஸ்டன்ஸ் கொண்டு வர நிறைய விவசாயிகளுக்கு பங்களிப்பில் கொண்டு வர ரொம்ப தூரம் கொண்டு வர டெக்னாலஜி நிறைய வந்துச்சு. நீங்கள் மோட்டார்ஸ் வந்துருச்சு, பைப்ஸ் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் நீங்கள் டெவலப் ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் ஒரு தண்ணி கொண்டு போனாலும் கண்டிப்பாக கொண்டு போயிடலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு திருச்செங்கோடு எங்களுக்கு தெரியும். 1500 அடி போர்லேருந்து தண்ணி வெளியே கொண்டு வந்து விவசாயம் திருச்செங்கோடு பெரிய டிஸ்டன்ஸ்லாம் நாமக்கல் டிஸ்டன்ஸ் இல்லை. இப்போ அதனால வந்து டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கு. நிறைய விஷயம்னா நம்மளுடைய திறமையை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டிலே இந்த சமமட்ட கால்வாய் கான்ட்ரிபியூலாம் சொல்லுவாங்க. சார் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக 700 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு உந்து சக்தி இல்லாத காளிங்கராயன் அவர்கள் வந்து அந்த வாய்க்கால் பவானி ஆற்றில் குறுக்கல் ஒரு சின்ன அணையை கட்டி கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் கொண்டு போய் ஒரு பெரிய நீர்ப்பாசன பரப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அது பட் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒருங்கிணைஞ்சு அப்பெல்லாம் எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. 700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கோம்? எதுவுமே கிடையாது. அதிகபட்சம் குதிரை கிடைச்சிருக்கோம். பாண்டியர்கள் கொடுத்தது வந்து காளிங்கராயனுக்கு ஒரு குதிரை. அந்த குதிரைப்படை வச்சு சர்வே பண்ணி தண்ணி வந்து இந்த சமமட்டத்திலே கொண்டு போயிருக்காரு. வேறு எந்த விதமான 1 HP 2 HP அந்த மாதிரி எந்த பவருமே இல்லாத இன்னைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக 700 வருஷத்துக்கு பின்னாடி அந்த 30,000 ஏக்கரா பயந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மகிட்ட வந்து எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு இருக்கு. அதை வந்து வெளிக்கொண்டு வந்து ஒருங்கிணைந்து செயல்படுறது பெரிய விஷயம். நேற்று நியூஸ் பார்த்தேன். எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவில் ஒரு டேம் கட்டிருக்காங்க சார். எவ்வளோ கெப்பாசிட்டி தெரியுங்களா? 2600 TMC தண்ணி. காவிரி இருக்கக்கூடிய மேட்டுமனையுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 90 TMC தான். எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவில் கட்டினா 2600 TMC. ஸோ நிறைய உலகம் வந்து எங்கேயே போயிடுச்சு. ஆப்பிரிக்கா கண்ட்ரி ஒரு ஏழ்மையான நாடு சொல்கிறோம். அங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ் ஓகே ஒரு பெரிய ஸ்கீம் தான். பட் என்னன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு உத்வேகம் வந்து அந்த பெரிய டெஸ்ட் தான் பண்ண முடியும். எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த அரசாங்கம் சார் சொன்ன மாதிரி அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போட பண்ணக்கூடிய விஷயம். நாங்கள் இதே மாதிரி நிறைய ஏரிகளுக்கு வந்து பாய்ச்சிருக்கோம். சார் ஒசூர் இருக்கும்போது ஒசூர் 2 ஏரி பாய்ச்சிருக்கோம். இப்போ வந்து 2 ஸ்கீம்ஸ் வந்து பள்ளி பக்கம் வந்து 2 ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணிருக்கிறோம். எவ்வளோ குறைவான ஒரு எனர்ஜி பவர் வச்சு தண்ணி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய வந்து சாவோட பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரே ஒரு விஷயம் என்ன உங்களோட ஒத்துழைப்பு மட்டுமே இதுக்கு உந்து சக்தி. அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைந்து கொடுக்குறது நாங்கள் தயாராக நமக்கு செஞ்சு தரதுக்கு. ஸோ இது ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அற்புதமான நாள் அந்த ஏற்றப்பட்ட விளக்கானது அலையாத பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சு. நன்றி, வணக்கம். உயரமானவர், மனதிலும் உயரமானவர். அவர்களுக்கு மிகப்பெரிய கரவழியற்று நன்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த திட்ட மதிப்பீட்டை நம்மிடம் எந்தவித தொகையும் பெறாமல் நம்மளுடைய பணியையும் நம்மளுடைய ஆர்வத்தையும் கவனித்து ரொம்பவே சிரமப்படுத்திட்டாங்க. 2-3 மாதங்கள் ஃபர்ஸ்ட் கொலக்கடிக்கணும் கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்துட்டாரு. எத்தனை 10 காப்பியில் கொடுத்துட்டாரு. அப்படி இல்லைங்க, நாங்கள் அப்பல்லூர் நம்மளுடைய சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்தனி பைப்பில் ஒரு 20 கோடிக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 7.5 கோடி கொடுத்தாரு கொலக்கடி மட்டும். எதுவுமே
எனக்கே சிரமமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லி ஆகணும். ஐயா அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது கோவை நமது தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி திரு மோகன்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள், KP மோகன்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் அவினாசி பூர்வீகமாக கொண்டவர், எனக்கு நண்பர். கர்நாடகாவில் ஒரு செக்ரட்டரி லெவலில் இருக்கிற ஒரு செயலாளர் லெவலில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இன்று கிருஷ்ணா பாகிய ஜல நிகம் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர். ஒரு செயலாளர் வந்துட்டு ஒரு MD போடுறங்கிறது அவ்வளவு IAS லெவலில் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு ஜூனியர் போஸ்ட். ஆனால் அவர் நேர்மையான அதிகாரி. ஏகப்பட்ட கான்ட்ராக்ட், ஏகப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால சித்தராமையா முதலமைச்சர் அவர்களுக்கு ஐயா மோகன்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் மேல், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நம்ம நண்பர் என்பதால் ஐயாட்டம் போய் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ நல்லா பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாத கான்ட்ராக்டர் நான் கூப்பிட்டு சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் செங்கோட்டை இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் திரு மோகன்ராஜ் ஐஏஎஸ் MD, கிருஷ்ணா பாகிய ஜல நிகம் லிமிட்டோட MD அவருடைய இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். இந்த பாக்கியம் என்ற சொல்லாடல் எப்படி வந்தது? எனக்கு அவர் ஆஃபீஸ் MD உள்ள போனதுக்கு தான் வந்துச்சு. நான் கர்நாடகாவில் 30-25 வருஷமா இருக்கிறேன். தமிழ் சொல் கிடையாது பாக்கியம் என்பது, இல்லை என்பது தென்னந்தேவன் தான் சொல்லணும். பாக்கியம் ஏன் பாக்கியம் சொல்றாங்க? அப்படிதான் யோசிச்சேன். காவிரிக்கு வெறும் 250 TMC தான், அவன் 1200 TMC வச்சுக்கிற பாக்கியம் சொல்லாம என்னன்னு சொல்லுவான்? சரியா தானே சொல்லியிருக்கிறாங்க நடத்துக்காரங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நம்மளும் காவிரி இனிமேல் புண்ணிய நதினு சொல்லணும். பாக்கியம் என்பதற்கு தமிழ் சொல் புண்ணியம் என்பது. காவிரி ஒரு புண்ணிய நதி, அவள் நம்மை காப்பாள் என்று கூறி இந்த விஷயத்துக்கு நமக்கு குளக்கடியிலிருந்து வந்திருக்கிற